உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இறையே நினை நினைக்கையிலே உடல் நடுங்கி, உள்ளம் படபடத்து, நெஞ்சம் நெக்குருகி, புலகாங்கிதமாகி, கண்மலர்களில் கண்ணீர் கரை புரண்டு, அனிச்சையாய் கைகள் தாமே தலைமேல் கூப்பி, மனம் பக்தி பரவசத்தில் உலை நெருப்பாய் வெப்பமாகி, நிலையில்லா உலகின் மீதான பற்று நீங்கி, நின்னை போற்றுவதையே மனம் தொழிலாக்கி, இடையில் ஆடும் உடை நழுவும் வேளை உடன் கைப்பற்றும் கரங்கள் போலே எம்மை கைவிடாது ஏற்றுக்கொள் இறையே என உள்ளமெல்லாம் பரிதவித்து இறை நாமத்தை தொழும் பக்தர்களின் மனங்களில் நீக்கமர நிறைந்தவராக, இறைவனை துதிப்பதிலும் நேசிப்பதிலும் ஒப்பையர் விழா விருப்பம் உடையவராக, வான் மண் நீர் வாயு நெருப்பாகிய ஐம்பூதங்களிலும் அனைத்தையும் கடந்த அந்தகாரத்திலும் ஆறறிவு கெட்டாத அத்தனையிலும் வியாபித்திருக்கின்ற ஏகாம்பரனே, ஒலியாகவும் ஒளியாகவும் என்னுள் புகுந்து ஆட்கொண்டவனே, புற கண்களிருந்தும் அகத்தில் அந்தகமாயிருக்கின்ற அடியேன் நின் புகழை விவரிக்க வகை தெரியாது விழிக்கின்றேனே, என் செய்வேனென கழிவிரக்கத்தில் புலம்பும் இறை பக்தர்களின் உள்ள இல்லங்களில் நிறைந்தவராக, இறைவனை சத்தினி பாதமாக வணங்கும் பக்தி நிறை சித்தி உடையவராக, தமிழகம் மட்டுமின்றி பூமி பந்தின் கடைக்கோடியில் நிகழும் அறிவியல் ஆச்சரியங்களையும் விஞ்ஞான வினோதங்களையும் சர்வதேச அரசியலில் நிகழும் மாற்றங்களையும் உலக மொழிகளின் இலக்கண இலக்கியங்களையும் ஆய்ந்து அனைத்தையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள பன்மொழி புலமை வாய்ந்தவராக திகழும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணியத்தாய், தாய்க்குலங்கள் துதிக்கும் தெய்வாம்சம், தெய்வாம்சம் நிறைந்த கருணை கடல், கடல் ஆழத்தையும் விஞ்சும் நுண்மான் நுழைப்புலம், புலமையுடையோரும் பிரமிக்கும் பன்முகத்தன்மை, தன்மை மிகு தமிழ்த்தாயின் தவ புதல்வி, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் ஊற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் சுழலும் புவியின் சுற்றளவை விட அதிகம் என்பதால் மக்களின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக விளங்கும் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டு வரும் நலத்திட்டங்களான கருணை கொடை திட்டம், காவல்துறை பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை, பெண் காவல் பணியாளர் நலன்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள குழந்தை காப்பகங்கள், காவல் பணியாளர் காப்பீட்டு திட்டம், உணவு மானிய திட்டம், காவல் சிறப்பு அங்காடிகள், முழு உடல் மருத்துவ பரிசோதனை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மகளிரின் குறைகளை தீர்க்கவும் மகளிரின் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் 1992ஆம் ஆண்டு முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை அமைக்க உத்தரவிட்டார். பெண் காவல் பணியாளர்களின் நலன்களுக்காக குழந்தை காப்பகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. காவல் பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பரிசு திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. இவை பற்றிய விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். பெண்களின் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பெண்களின் குறைகளை தீர்க்கவும் அவர்களுக்கென பிரத்யேகமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 1992ஆம் ஆண்டில் முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. தற்போது மாநிலம் முழுவதும் 199 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. பெண்களின் குறைகளை களைய ஒவ்வொரு காவல் உட்பிரிவின் கீழ் ஒரு மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள மொத்த அனைத்து மகளிர் காவல் நிலைய எண்ணிக்கையில் சுமார் 40% தமிழகத்தில் உள்ளது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு பெண் சார்பு ஆய்வாளர் மற்றும் 2 பெண் காவலர்கள் பணியாற்றுகின்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர்களாக பெண்களை தலைமையேற்றுள்ளனர். அதாவது 5க்கு 1 என்ற வீதத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர்களாக பெண்கள் பணியாற்றுகிறார்கள்.
தொழில்நுட்ப பிரிவில் பணிபுரியும் சார்பு ஆய்வாளர்கள் முதல் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் வரையிலான 436 பதவிகளில் 13 பெண் அதிகாரிகள் பணிபுரிகின்றனர். இவர்கள் காவல்துறையின் தனி தொலைத்தொடர்பு வலைப்பின்னல் சாதனங்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோன்று தமிழக காவல்துறையின் விரல் ரேகை பிரிவில் பணிபுரிபவர்களில் 30% பெண்கள் ஆவர். நாட்டில் உள்ள அனைத்து பெண் சார்பு ஆய்வாளர்களில் 4 பேரில் ஒருவர் தமிழக காவல்துறையில் பணிபுரிகின்றனர். இந்தியாவில் உள்ள அனைத்து பெண் காவல் ஆளுநர்களில் 7 பேரில் ஒருவர் தமிழக காவல்துறையில் பணிபுரிகின்றனர். மாநிலத்தில் உள்ள பெண் காவல் பணியாளர்கள் கூட்டத்தினரை கட்டுப்படுத்துதல் அல்லது குற்ற விசாரணை மேற்கொள்ளுதல் அல்லது போக்குவரத்தை சீர் செய்தல் போன்ற எந்த பணியாக இருந்தாலும் ஆண்களுக்கு இணையாக பணியாற்றுகின்றனர். இவ்வாறான கடினமான பணிகளில் பெண்கள் தங்கள் தனித்துவத்தை நிலைநிறுத்திக் கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது பெருமைப்படத்தக்கதாகும். பெண் காவல் பணியாளர் நலன்களுக்காக கோவை புதூரில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4ஆம் அணியிலும், ஆவடியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணியிலும், கன்னியாகுமரி மாவட்டத்திலும் குழந்தை காப்பகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. தலா 2 ஆயாக்களுக்கான ஊதியம் மற்றும் பொருட்கள் வாங்குவதற்கும் மற்றும் சில்லறை செலவினங்கள் மேற்கொள்வதற்கும் மாவட்ட குழு நிதியிலிருந்து ஆண்டுதோறும் 1,52,000 ரூபாய் செலவிடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நகரத்திலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 10 இடங்களில் தேர்ச்சி பெறும் காவல் பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. 2013-2014 கல்வியாண்டில் 704 பிள்ளைகளுக்கு மொத்தம் 22,34,000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பாக கல்வி பயிலும் காவல் பணியாளர்களின் பிள்ளைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் உதவி புரியும் நோக்கத்தோடும் அவர்கள் உயர்கல்வி பயில சிறப்பு கல்வி உதவித்தொகையை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின்படி 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறும் முதல் 100 மாணவ மாணவியருக்கு தலா 25,000 ரூபாய் அல்லது கல்வி நிறுவனங்களில் செலுத்தப்பட வேண்டிய கல்வி கட்டணம் இவற்றில் எது குறைவானதோ அத்தொகையை 4 வருட காலத்திற்கு அல்லது அப்படிப்பு முடியும் வரையில் வழங்கப்படுகிறது. விடுதி கட்டணத்தையும் உள்ளடக்கிய இந்த தொகையானது 2012ஆம் ஆண்டு 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2013-2014 கல்வியாண்டில் இத்திட்டத்திற்கு என முதல் தவணையாக 22,31,000 ரூபாயும், இரண்டாவது தவணையாக 20,96,000 ரூபாயும், மூன்றாவது தவணையாக 12,38,000 ரூபாயும், நான்காவது தவணையாக 13,60,000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறை கருணை கொடை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிவாரண உதவிகள், கருணை தொகை, தமிழ்நாடு காவல் பணியாளர் காப்பீட்டு திட்டம் ஆகியவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். காவல்துறைக்கு தேவையான சாதனங்கள் வாங்குவதற்கும் இதர தேவைகளுக்கெனவும் காவல்துறை இயக்குநரின் விருப்புரிமை நிதியமாக 5 கோடி ரூபாய் அரசால் 30/10/2012 அன்று ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2013-2014 நிதியாண்டில் ஒப்பளிக்கப்பட்ட 5 கோடி ரூபாய் உரிய முறையில் பயன்படுத்தப்பட்டு மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்காக மொத்தம் 7,638 பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழக காவல்துறையில் அமைச்சு பணியாளர் உட்பட அரசிதழ் பதிவு பெறாத பணியாளர்களின் நன்மைக்காக தமிழ்நாடு காவல்துறை கருணை கொடை திட்டம் உருவாக்கப்பட்டது. அரசிதழ் பதிவு பெறாத பணியாளர்களிடமிருந்து மாதந்தோறும் சந்தாவாக பெறப்படும் 40 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரையிலான தொகையும், அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிகளால் அரையாண்டுக்கு ஒருமுறை நன்கொடையாக அளிக்கப்படும் 700 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் வரையிலான தொகையும் காவல்துறை கருணை கொடை திட்டத்திற்கான முக்கிய வருவாய் ஆதாரங்களாக உள்ளன. சந்தாதாரர் இறக்க நேரிட்டால் 15,000 ரூபாயும், சந்தாதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் இறக்க நேரிட்டால் 5,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. காவல்துறை பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் உயர்கல்வி பயில நூற்றாண்டு கல்வி உதவித்தொகையாக அவர்கள் பயிலும் கல்வி பாடத்திற்கேற்ப 3,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. சந்தாதாரர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறப்பு மருத்துவ நிவாரண தொகையாக 5,000 ரூபாய் மாவட்ட குழுவினால் ஒப்பளிக்கப்படுகிறது. தமிழ்நாடு காவல்துறை கருணை கொடை திட்டத்தின் கீழ் அதன் சந்தாதாரர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது.
உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதற்காக ஆண்டிற்கு 2 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2013-2014 நிதியாண்டில் 161 பயனாளிகளுக்கு 2,10,49,610 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அரசு மானியமாக அளிக்கப்பட்டு வந்த 1 கோடி ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3-4-2012 முதல் 1,20 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியுள்ளார். காவல் பணியாளர்கள் பணியின் போது வீரதீர செயல்களில் ஈடுபட்டு அல்லது துன்பகரமான சூழ்நிலைகளில் சிக்கி உயிரிழக்க நேரிட்டால் அல்லது ஊனம் ஏற்பட்டால் அல்லது காயமடைந்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லது இழப்புகளுக்கு ஈடு செய்யும் வகையில் 10,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அரசால் கருணை தொகையாக வழங்கப்படுகிறது. உயிரிழப்புக்கு 5 லட்சம் ரூபாயும் நிரந்தர ஊனத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் பணியில் ஈடுபட முடியாதவாறு ஒரு கை, கால், கண், பாதம் மற்றும் விரல்கள் இழப்பு ஏற்பட்டால் 1 லட்சம் ரூபாயும், தீக்காயம், குண்டடி காயம், பல்வகை எலும்பு முறிவு ஆகியவற்றுக்கு 50,000 ரூபாயும், சிறு காயங்களுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. 2013-2014 நிதியாண்டில் 80 பயனாளிகளுக்கு மொத்தம் 22,70,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து பதவி நிலைகளில் உள்ள காவல் பணியாளர்கள் தற்போதைய தமிழ்நாடு காவல் பணியாளர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். பணியின் போது உயிரிழப்பு ஏற்படும் காவல் பணியாளரின் சட்டப்படியான வாரிசுகளும் அவர்களால் நியமிக்கப்படும் நபர்களும் தமிழ்நாடு காவல் பணியாளர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறுகின்றனர். இத்திட்டம் பணியில் ஈடுபடும் போது விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் நிரந்தர ஊனம் அல்லது பகுதி ஊனம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். பணியின் போது உயிரிழக்கும் காவலர் முதல் காவல் ஆய்வாளர்கள் வரை 2 லட்சம் ரூபாயும், காவல் துணை கண்காணிப்பாளர் முதல் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வரை 4 லட்சம் ரூபாயும் காப்பீட்டு தொகையாக வழங்கப்படுகிறது. உடல் ஊனம் ஏற்பட்டதற்கான காப்பீட்டு தொகையானது ஊனமுற்றலின் அளவிற்கேற்ப வழங்கப்படுகிறது. காவல் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு மானிய திட்டம், புற நோயாளிகளுக்கான மருத்துவ சேவை மையங்கள், பணியின் போது உயிரிழக்கும் காவல் பணியாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை, கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள், காவல் சிறப்பு அங்காடிகள், 40 வயதடைந்த காவல் பணியாளர்களுக்கான முழு உடல் மருத்துவ பரிசோதனை, உயர்த்தப்பட்ட சீருடை படி, மிகை நேர ஊதியம், இடர்படி உள்ளிட்டவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். காவலர் முதல் ஆய்வாளர் வரையிலான காவல் பணியாளர்கள் நியாய விலை கடைகளின் மூலம் வாங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. இதற்காக அவர்களுக்கு காக்கி நிறத்தில் தனி குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 10 தமிழ்நாடு சிறப்பு காவல்படை தலைமையிடங்களிலும் 26 ஆயுதப்படை தலைமையிடங்களிலும் புறநோயாளிகள் மருத்துவ சேவை மையங்கள் அமைக்க அரசு ஒப்பளிப்பு அளித்தது. அதன்படி 28/3/2012 அன்று புறநோயாளிகள் மருத்துவ சேவை மையங்கள் துவக்கி வைக்கப்பட்டு அவை காவல் பணியாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு பயனளிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றன. ஆயுதப்படை பிரிவு மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பணியாளர்கள் பணி நிமித்தம் காரணமாக அவ்வப்போது தலைமையிடத்தை விட்டு நீண்ட காலம் சென்று விடுவதால் குடும்பத் தலைவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவர்கள் குடும்பத்தினருக்கு இத்திட்டம் உதவிகரமாக இருந்து வருகிறது. பணியின் போது உயிரிழக்கும் காவல் பணியாளர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. காவல் பணியாளர் பணியின் போது உயிரிழக்க நேரிட்டால் அவரை இழந்து வாடும் குடும்பத்திலிருந்து தகுதியுடைய மற்றும் சட்டப்படியான வாரிசுதாரருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுகிறது. காவல் பணியாளர்கள் நியாய விலையில் வீட்டு உபயோகப் பொருட்களை பெறும் வகையில் காவல் சிறப்பு அங்காடி திட்டத்தினை தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சிராப்பள்ளி மற்றும் ஆவடி ஆகிய 3 இடங்களில் அரசு துவக்கியுள்ளது. இத்திட்டத்திற்கு தேவைப்படும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு 1 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய காவல் அங்காடியின் தலைமை அங்காடிகளில் இருந்து இத்திட்டத்திற்கென பொருட்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு காவல் சிறப்பு அங்காடிகள் இல்லாத மாவட்டங்கள் மற்றும் நகரங்களில் வாழும் காவலர் பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் 45 காவல் சிறப்பு அங்காடிகளை துவக்க அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சென்னை பெருநகர காவல்துறையினருக்காக
எழும்பூரில் காவல் சிறப்பு அங்காடி ஒன்றை அமைக்க நிர்வாக மற்றும் நிதி ஒப்பளிப்பை அரசு வழங்கியுள்ளது. தனித்துவமிக்க ஒரு நலத்திட்டமாக 40 வயதை அடைந்த காவல் பணியாளர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை கட்டணம் ஏதுமின்றி முழு உடல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. காவல் போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் வரை வழங்கப்படும் சீருடைப்படி 250 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வுத்துறை குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவில் பணிபுரியும் காவலர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த மிகை நேர ஊதியம் அப்பிரிவின் தலைமை காவலர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து காவல் ஆளுநர்களுக்கு கோடை காலங்களில் நாள் ஒன்றுக்கு 2 முறை எலுமிச்சை பழச்சாறு வழங்கப்படுகிறது. காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்யும் போதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கையாளும் போதும் தங்கள் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியுள்ளதால் அவர்களுக்கு இடர்படி வழங்கப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு இலக்கு படை ஆளுநர்களுக்கு வழங்கப்படும் இடர்படி 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதை போன்று தற்பொழுது காவலர் முதல் ஆய்வாளர்கள் வரை வழங்கப்படும் இடர்படி 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாகவும், காவல் துணை கண்காணிப்பாளர் முதல் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் வரை வழங்கப்படும் இடர்படி 350 ரூபாயிலிருந்து 450 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு இலக்கு படை காவல் பணியாளர்களுக்கு கடின பணி படியாக மாதம் 900 ரூபாய் வழங்கப்படுகிறது. மாநில குற்ற ஆவண காப்பகத்தில் பணிபுரியும் காவலர் முதல் ஆய்வாளர்கள் வரை மாதம் 200 ரூபாயும், அனைத்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோருக்கு மாதம் 225 ரூபாயும் இடர்படியாக வழங்கப்படுகிறது. பெண் போலீசார்களுக்கு 3 மாத காலமாக இருந்த மகப்பேறு விடுப்பை 6 மாத காலமாக உயர்த்தது. இது ரொம்ப வசதியாக உள்ளது. காவல்துறையினருக்கு வருடத்திற்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. அதுவும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக உள்ளது. இவ்வாறு பல்வேறு நலத்திட்டங்களை செய்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை காவலர் குடும்ப சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்மா அவர்கள் பல்பொருள் அங்காடி, மானிய விலையில் பொருட்கள் வாங்கும்படியான ஒரு நவீன அங்காடியை அவர்கள் வழங்கி உள்ளார். வெளியில நாங்கள் சென்று வாங்குவதை காட்டிலும் பொருட்கள் விலை குறைவாகவும் மிக தரமானதாகவும் உள்ளது. இதனால் நாங்கள் அனைத்து குடும்பங்களும் நல்ல முறையில் பயன்பெற்று வருகிறோம். காவலர் குடும்பங்களுக்காக நவீன வசதியுடன் கூடிய 2 படுக்கறைகள் கொண்ட காவலர் குடியிருப்பை அம்மா அவர்கள் கட்டி தந்துள்ளார்கள். மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் காவலர் குடும்பத்தினர்கள் குழந்தைகளுக்காக பல பரிசு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்ற பரிசு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. குழந்தைகள் மேலும் அதிக மதிப்பெண் பெற்று முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. மேலும் காவல் பணியிலிருந்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 3 லட்சம் உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. இது அவர்கள் குடும்பத்திற்கு வாழ்வளிக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. பல உதவி திட்டங்களை அளித்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் காவல்துறையினருக்கு பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. குடும்பம் மற்றும் குடும்பம் சார்ந்த மக்களுக்கு உடல் பரிசோதனைக்கான முழு இலவச திட்டமும் அம்மா வழிவகுத்து செஞ்சுட்டு வராங்க. இத்தனை வசதிகளும் செய்து தரும் அம்மாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் காவல்துறையினர் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காவலர்களுக்கு மட்டும் இல்லாமல் காவலருடைய பசங்களுக்கு படிப்பு செலவுக்கான எல்லா சலுகைகளும் அம்மா வழங்கியிருக்காங்க. காவலர்களுடைய குழந்தைகள் உயர் படிப்பு படிக்கிறதுக்கு 25,000 வரை அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்குறாங்க. காரைக்குடி காவலர் குடியிருப்பில் இருக்கோம். நாங்கள் நல்ல தண்ணி வசதி, வீட்டு வசதி எல்லாமே இருக்குது. சுகாதாரம் நல்லா இருக்குது. எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு, ரேஷன் கார்டு பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் போகாமல் பக்கத்தில் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கிடைக்குது. சப்சிடியில் கொடுக்குறாங்க. 50% சப்சிடியில் அது கொடுக்குறாங்க. இது போகிறதுக்கு தமிழக அரசு வழங்கும் இந்த போலீஸ் சப்சிடி கேன்டீன் மதுரையில் போய் வாங்கிட்டு இருந்தோம். அது டெம்பரவரி இங்கே போயிட்டுச்சு. அதை இப்போ பெர்மனண்டாக 7 லட்ச ரூபா செலவில் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. மருத்துவ வசதி ஓபி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு. அந்த ஓபியில் டாக்டர் ஒருத்தர், அவங்க பார்மசிஸ்ட் ஒருத்தர், மருந்தாளர் ஒருத்தர் டெய்லி வர்றாங்க, சிகிச்சை பண்ணிட்டு போகிறாங்க. டெய்லி காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்காங்க. அது எல்லாரும் வெளியில் போகாமல் இங்கேயே மருத்துவ வசதி பெரும்படி இருக்குது. குழந்தைகள் பூங்கா, பெரியவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு இதெல்லாம் பார்க் அருமையாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒருத்தருக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைப்ரரியில் எல்லாரும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்மாவோட ஆட்சியில் எங்களுக்கு வெல்ஃபேர் கமிட்டி இது பண்ணி போலீஸ்காரங்க குடும்பங்களுக்கு வேண்டியதை வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன குறைகள் இருந்தால் நிவர்த்தி பண்ணிடுறாங்க. மருத்துவத்திலையும்
வாரம் தடுப்பூசி போடுறது, பிள்ளைகளை கவனிக்க எல்லா வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரேஷன் பொருளும் நல்லா கிடைக்குது. எங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாமே இந்த ஆட்சியில் எங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. பிரிஃபயர் பண்ணி நல்லபடியாக எங்களுக்கு தண்ணி குடிநீர் வசதியோடு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு குழந்தைகள் காப்பகம் இருக்குது, மருத்துவ வசதி எல்லாமே இருக்குது. நாங்கள் எதுக்காகவும் அதிக தூரம் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி எல்லாமே எங்கள் கேம்புக்குள்ளேயே அம்மா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தேங்க் பண்ணுறதுன்றது தெரியல. அதுவும் இல்லாமல் எம்டிஎல் லீவ் முதல்ல 3 மாதம்தான் இருந்துச்சு. அது குழந்தைங்க அது நம்ம முகம் பார்த்து சிரிக்கிற நேரம் நம்ம வேலைக்கு வந்துடுறோம். ஆனால் இப்போ அம்மா ஆட்சியில் 6 மாதமாக அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்பளத்துடன் கூடிய விடுப்பு இது எங்களுக்கு. அப்படின்னும் போது இன்னமும் எங்கள் குழந்தைகளை நாங்கள் பராமரிச்சிருக்கிறதுக்கு அந்த பணம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எல்லாரும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். காவலர்களுக்கு விபத்தில் இறந்து விட்டாலோ அல்லது அவர்களுக்கு காயப்பட்டாலோ அவர்களுக்கு கொடுக்கின்ற இழப்பு தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். பெண்களுடைய இன்னல்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்தில், அதுவும் முதல் முறையாக தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூரில் தான் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்காக பிளாக் கேட்ஸ் என்ற ஒரு பிரிவை ஆரம்பித்து அதை மிகவும் செவ்வனே செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பர்கூர் காவல் நிலையத்தில் பெண்களுக்கான தனி காவல் நிலையம் அமைத்து கொடுத்தது. காவலர்களுக்கு பணிக்காலத்தில் ஏற்படும் இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி கொடுத்தது. தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் நான் ஓய்வு பெற்ற பொழுது எனக்குள்ள பண பயன்கள், அதாவது கிராஜுவேட்டி, பணிக்குடை, ஜிபிஎஃப், எனக்கு கிடைக்க வேண்டிய பண பயன்கள் அனைத்தும் 30 நாட்கள் கொடுத்தார்கள். ஓய்வு பெற்ற எங்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்குது. வருடம் கல்விக் கடன் கொடுக்கப்படுகிறார்கள். அதை வைத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவலர் குடியிருப்புல குடியிருக்கேன். ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. தண்ணி வசதி, நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, கரண்ட், எந்த குறையும் இல்லாம நல்ல முறையில இருக்கு. இந்த அளவு செஞ்சு கொடுத்த அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வசதியும், தண்ணி வசதி, படிப்பு, பிள்ளைங்களுக்கு போக்குவரத்து எல்லா வசதியுமே இருக்கு. வேலைக்கு ஆம்பளைங்க போயிட்டு வர்றதுக்கும் நல்ல வசதியா இருக்குது. வெளியில போக்குவரத்துக்கும் சரி, பிள்ளைங்களுக்கு காலேஜ் போயிட்டு வர்றதுக்கும் டியூஷனுக்கு போறதுக்கும் எல்லாத்துக்குமே அம்மா அவங்க நல்ல வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரேஷனில் எங்களுக்கு எல்லாமே பாதி விலையில் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் அப்பா தருமபுரி ஆயுதப்படையில் SSSAக இருக்கார். 1181 மார்க்ஸ் எடுத்ததுனால தமிழக அரசு எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து இப்போ நான் MBBS படிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். மக்களின் முதல்வர் அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டு வரும் நலத்திட்டங்களான கருணை கொடை திட்டம், காவல்துறை பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை, பெண் காவல் பணியாளர் நலன்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள குழந்தை காப்பகங்கள், காவல் பணியாளர் காப்பீட்டு திட்டம், உணவு மானிய திட்டம், காவல் சிறப்பு அங்காடிகள், முழு உடல் மருத்துவ பரிசோதனை திட்டம் உள்ளிட்ட விவரங்களை விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.